கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் இருக்கும் நம்மை தாயாம் திருச்சபையானது திருக்குடும்ப விழாவாக கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே ஆராதனை வலையொலியை தொடர்ந்து காணக்கூடிய எங்களை அன்பினாலும் ஜெபத்தினாலும் எங்களுடைய தேவைகளை எதிர்கொள்ளக்கூடிய அத்துணை ஆராதனை குடும்ப உறுப்பினர்களுக்கும் திருக்குடும்ப விழா நாள் வாழ்த்துக்களை உங்களோடு நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் மறையுரை தயாரிக்கிற பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பாக மறையுரை தயாரிக்கிற பொழுது வாசகத்தை வாசித்த பிறகு அதை 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து சிந்தனையிலே அதை இருத்தி அதை தியானித்து, அதோடு நாங்கள் கற்றவை, நான் பெற்றவை, நான் கேட்டவை, நான் அறிந்தவை, அனுபவித்தவை இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் மறையுரையாக நாங்கள் தொகுத்து கொடுப்பது உண்டு. ஒவ்வொரு குருவானவரும் அப்படித்தான் செய்கிறார்கள், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த திருக்குடும்ப விழாவை குறித்து என்ன மறையுரை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். அப்போது என் மனதில் பட்டது, கேட்டவை, அறிந்தவை, அவற்றையெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறத விட என்னுடைய இயல்பான வாழ்க்கையில் நான் குடும்பத்தை எப்படி பார்க்கிறேன், என் குடும்பம் எப்படி இருந்தது, இந்த இரண்டுக்கும் இடையில் திருக்குடும்பம் எப்படி எனக்கு ஒரு மாதிரிகையை காட்டுகிறது என்று யோசிக்கலாம் என்று நினைத்து எந்த ஒரு விதமான விவிலிய பின் குறிப்புகளை பெரிதாய் சொல்லாமல் நேரடியாக என்னுடைய அனுபவத்தை தான் இந்த நாளில் இந்த மறையுரையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மறையுரை முழுமையாக நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்கும் தோணும், என்னுடைய குடும்பம் இப்படித்தானே இருந்தது, என்னுடைய குடும்பம் இந்நிலையில் அடைவதற்கு திருக்குடும்பம் எனக்கும் உதவியாக இருந்ததே என்கிற உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் வரும். நான் இந்த மறையுரையை கொடுத்து முடித்த பிறகு உங்கள் கையில் பைபிள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 இறை வார்த்தையை எடுத்து வாட்ச் பாருங்கள். நீங்கள் ஃபோனில் பைபிள் ஆப் வச்சுருந்தா வாட்ச் பாருங்கள். உங்களுடைய தெளிவும் உங்களுடைய புரிதலும் இன்றைய வாசகங்களை குறித்து மிகவும் ஆழமாக இருக்கும் என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த நாள் மறையுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்தை பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையை மதிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம இயல்பாகவே நம்முடைய சொல் வழக்கில், தமிழ் மக்களுடைய கலாச்சார வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, குடும்பங்கள் எல்லாம் கோவிலாகி மாற வேண்டும் என்று, குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பங்கள் கோயிலாகணும், உள்ளே வந்து நற்கருணை ஆராதனை வந்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை வீட்டில் வந்து பூசை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை வீட்டில் எந்த நேரம் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? அது அல்ல. குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் என்று சொன்னால் அங்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு இடமாய், ஒருவரை அன்போடு தாங்கக்கூடிய, அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு இல்லமாய் நம்முடைய கோவில் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பங்கள் கோவில்களாக இருந்தால்தான் கோவில்கள் கோவிலாகவே இருக்கும். இது உங்களுக்கு புரிகிறது, எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். குடும்பங்கள் கோவிலாக இருந்தால்தான் கோவில் கோவிலாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகள்லையும் சரி, அமெரிக்கா போன்ற நாடுகளிலுமே சரி, இன்றைக்கு கோவில்கள் எல்லாம் விடுதிகளாக, கோவில்கள் எல்லாமே சூப்பர் மால்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்பாக என்னுடைய மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர் ஒருத்தர் கனடாவில் இருக்கிறாரு. என்னுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு அருமையான ஒரு சகோதர குரு, ஃபாதர் இக்னேஷியஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி கனடாவில் ஒரு 10 வருடமாக இப்போ இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அருமையான குரு. நான் குருமடத்தில் படிக்கிற நாட்களில் என்னை உற்சாகப்படுத்திய குருக்களில் முக்கியமான ஒரு மனிதர். அவருடைய பணி நம்ம எவ்வளோ தூரம் இருக்கும், எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர். இப்போ கொஞ்ச நாளாக அவர் கனடாவில் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள், 4 நாளைக்கு முன்னாடி தான், ரொம்ப கூட இல்லை, அவர் சொன்னார், தம்பி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் என்னென்ன காலைல 9 மணிக்கு தான் பூசைன்னு சொன்னி, 8 மணி தான் ஆகுது, இப்போ என்ன போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ சொன்னார், போகணும்ப்பா, எல்லாம் ஏசியை போடணும், இது ஹீட்டரை போடணும், கோயிலை திறக்கணும், ஹீட்டரை போடணும், ஆல்ட்ரு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன் அதுக்கெல்லாம் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான், கோயிலுக்கு பூசைக்கு ஆள் வரதே பெரிய காரியம் அப்படின்னாரு. அப்போ எத்தனை பேர் என்ன பூசைக்கு வருவாங்கன்னு கேட்டேன். 4 பாட்டிமார்கள் வருவாங்க, அதிகபட்சம் போனால் 5 பாட்டிமார்கள் வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். குடும்பங்கள் கோவிலாக இருந்திருந்தா இன்னைக்கு கோவில்கள் எல்லாம் கூட்டமாக இருந்திருக்கும். இங்கே குடும்பம் கோவிலாய் மாறுவதற்கு தவறி போனதினால் இன்றைக்கு கோவில்கள் வெறுமையாக இருக்கிறது, அல்லது கோவில்கள் மாற்று பயன்பாட்டுக்கு விற்கப்படுகிறது, அல்லது வாடகைக்கு விடப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருக்குடும்ப விழா நம்மை பார்த்து சொல்கிறது, உங்கள் குடும்பங்கள் கோவிலாக இருக்கட்டும், உங்கள் குடும்பங்கள் கோவிலாக இருக்கட்டும். இன்னொரு சொல்லாடலும்
நம்ம இயல்பாகவே மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். குடும்பங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா, பல்கலைக்கழகம்ன்றது என்ன? பல துறைகள் சேர்ந்து ஒரு இடத்தில் சங்கமிக்கக்கூடியதுனால தான், பல துறைகள் சேர்ந்ததுனால பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பல்கலைக்கழகம் அப்படின்னு மாறுது. இப்போ என்னுடைய படிப்பு, நாங்கள் கவுன்சிலிங் படிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் யூனிவர்சிட்டி போகிறேன் அப்படின்னா, என்னை போல வெவ்வேறு துறைகளில் ஆய்வு பணி செய்யக்கூடியவர்கள், ஆய்வு படிப்பு படிக்கக்கூடியவங்க, இளங்கலை படிக்கக்கூடியவங்க, முதுகலை படிக்கக்கூடியவர்கள், அல்லது குறுகிய காலத்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டிகளில் வருவாங்க. அங்கே எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய யூனிவர்சிட்டியில். அவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ஆனால் எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை, என்னுடைய துறை சார்ந்தவை எனக்கு தெரியும். ஆனால் பல மனிதர்களை பார்க்கக்கூடிய, பல மனிதர்களோடு உறவாடக்கூடிய, அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை குறைந்தபட்சமாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு வாய்ப்பும் எங்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் நமக்கு கிடைக்கிறது. குடும்பங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில இருந்து தான் இந்த சமூகத்திற்கு தேவையான தனி மனித ஆளுமையை வளர்த்து கொள்வதற்கான, அல்லது ஆன்மீக பாதையில் நாம் இன்னும் ஆழமாய் வேரூண்டுவதற்கான அத்துணை கூறுகளும் ஒரு சேர ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அது குடும்பமாகத்தான் இருக்க முடியும். ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா, குடும்பங்கள் பல்கலைக்கழகங்களையும் கடந்து சிறந்ததாக நான் பார்க்கிறேன். பல்கலைக்கழகம் போனால் என்னுடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்றதில் நம்ம அதிகமாக இருப்போம். ஆனால் மற்ற துறை சார்ந்தவை பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அப்படி அல்ல. என்னுடைய தனித்திறமை, என்னுடைய ஆளுமை நான் வளருவேன். என் சகோதரன், என் சகோதரி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இவர்களுடைய குணாதிசயங்கள், ஒவ்வொருடைய பர்சனாலிட்டியுமே ஒரு தீவிரமாக படித்து அதிலிருந்து நல்லவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னை ஒரு மனிதனாய் வளர்த்து கொள்வதற்கு, சமூகத்தில் மாந்தநேயத்தை உள்வாங்கிய ஒரு மனிதனாய் வளர்வதற்கு குடும்பங்கள் ஒரு சிறந்த அடிப்படையான ஒரு காரியத்தை செய்கிறதுனால தான் குடும்பங்களை பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குடும்பத்தில், இந்த பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சரியான ஒரு பயிற்சி கிடைக்கல அப்படின்னா அது பின்னாளில் அது சமூகத்தை பாதிக்கும். குடும்பத்தில் தான் நாம் வந்து பண மேலாண்மையை கற்றுக்கொள்கிறோம், எப்படி பணத்தை கையாள்வது. அதனால தான் சின்ன வயசில் இருக்கும் போது சிறு சேமிப்பை நமக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது சொல்லிக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் பகிர்ந்து வாழக்கூடிய இந்த ஷேரிங் அப்படின்றத நம்ம அங்கே தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். எனக்கெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நாங்கள் எங்கள் உடன்பிறப்புக்கெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கும் போது மொத்தமாக 4-3 டம்ளர் எங்கள் அம்மா வச்சுருவாங்க. சில நேரத்தில் எங்கள் பாட்டி தாத்தாவுமே என்னோட உட்காந்துருப்பாங்க. 6 டம்ளரை மொத்தமாக வச்சுருவாங்க. எங்கள் அம்மா காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்து 6 டம்ளர்லேயும் அப்படியே ஊற்றுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே போவாங்க. என்னோட கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு முழுசாக டம்ளர் நிறைச்சிருந்தாலும் கூட அவருக்கு மகிழ்ச்சியே வராது. அது அந்த காலத்தில் அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தம்பி அந்த டம்ளர் அண்ணன் தம்பிக்கு மாற்றி கொடு. அப்போ எங்கள் அக்கா அங்கிட்ட உட்காந்துட்டு சொல்லுவாங்கல்ல, தம்பி அக்காட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி தம்பிக்கு கொஞ்சத்தை கொடு, ஓகே சோமாருங்க, இதை எடுத்து அதில் ஊற்றுங்க, அதை கொடுத்து இதில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போல்லாம் என்னது, தன்னுடன் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை கொடுத்து உதவணும் அப்படின்றத யார் சொல்லி கொடுக்குறா? அந்த குடும்பத்தில் காலையில் உட்காந்து காப்பி குடிக்கும் போது நான் கற்றுக்கொண்டது. இப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணுகின்ற, இப்போது நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய குணாதிசயம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை விதை போட்டது எங்கே அப்படின்னா குடும்பத்தில் தான். அதனால தான் அந்த திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க திருச்சபை இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு அழைப்பை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இங்கே நான் இப்போ படித்து கொண்டிருக்கிற படிப்பும் கூட கவுன்சிலிங், அதுதான் எனக்கு அதிகமாக படிக்கிறேன். அப்போ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள்லாம் குடும்பங்கள்லேருந்து தானே வர்றாங்க. அப்போது நான் ஒரு முறை கன்ஃபெஷனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் என்னுடைய பங்குக்கு உட்பட்ட பள்ளிக்கூடம். அதில் ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்க, ஃபாதர் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். யாரோடமே சேர்ந்து உட்கார மாட்டேன்னுது, குறிப்பாக பசங்க பக்கத்தில் உட்காரவே மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து ஆணும் பெண்ணும் அப்படி பிரிஞ்சுலாம் உட்காந்து வகுப்பறையில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து தான் படிப்பாங்க. இது இவர்களுடைய கலாச்சாரம். ஆனால் அந்த ஒரு குழந்தை மாத்திரம் பசங்க பக்கத்தில் உட்கார்றதே இல்லை. ஆமாம், பசங்க பக்கத்தில் உட்கார்றதே இல்லை. அப்படி வந்தால் கூட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, முகத்தில் அப்படி ரியாக்ஷன்ஸை காமிக்கிறது அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. இது இப்போ மற்ற மாணவர்களுமே இது குறையாக ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி இருக்கிறா அவள் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போது பெற்றோர்கிட்ட கூப்பிட்டு பேசினா தான் சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து கவுன்சிலிங், ஒரு பிள்ளையை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பேச போகிறீங்க அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி பெற்றோருடைய கன்சென்ட்டை நம்ம வாங்கணும்.
அப்போ இந்த பேச சொன்னோன்னு சொன்னேன், உங்களை பெற்றோரை வர சொல்லுங்கள், நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு. பெற்றோர் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி உங்கள் குழந்தை வீட்டில் எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறா ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்போது அந்த குழந்தை சொன்னிச்சு, எனக்கு ஆண்களை கண்டாவே, ஆம்பளை பிள்ளைங்களை கண்டாவே பயம். என்ன காரணம்? எங்கள் அப்பா தான் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறார், உடனே நான் என்ன பண்ணேன் உன்னையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நினச்சது ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார் உடனே, ஃபாதர் என் பிள்ளையை நான் அவ்வளோ தூரம் நேசிக்கிறேன் ஃபாதர், என் குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வரணுன்றக்காண்டு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லாமே சரி, கடைசியில் என் பிள்ளை என்னைய குறை சொல்லுதே ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், சரிம்மா என்ன அப்பா தான் காரணம்னா எந்த விதத்தில் அப்பா காரணம் அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த குழந்தை சொல்லுது, என் கண்ணு பார்க்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறதெல்லாம் பார்த்து இந்த ஆம்பளை பசங்களை கண்டாவே எனக்கு ஒரு பயம் ஃபாதர் அப்படின்னு சொன்னிச்சு. இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. தமிழ் சமூகத்தில் இந்த காரியம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கம்மி, பெண் பிள்ளைகள் நிறைய பேர் திருமணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. திருமண வாழ்க்கை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். சிங்கிளாக இருக்கிறதே சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா விரும்பி எடுக்கிறது இல்லை. அவர்கள் உள்வாங்கி கொண்ட அந்த குடும்ப பின்னணி அவர்களை பாதிக்கிறது. எந்தெந்த வீடுகள்லாம் அப்பா அம்மாக்கள் கரடு முரடாக பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் குடும்ப வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவதிலும் தாமதிக்கிறார்கள். அப்பா அம்மாக்கா சொல்லுவாங்க, சாமி என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறவே மாட்டேனுது, நல்லா தான் ஃபாதர் படிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்குது ஃபாதர், அதனால சொந்த காலிலே நிற்கக்கூடிய நிலைமையில என் பிள்ளை இருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேனுது ஃபாதர், 25 வயசாயிருச்சு ஃபாதர், 26 வயசாயிருச்சு அப்படின்னா தன்னை அறியாத ஒரு ஆழ் மனத்திற்குள்ள திருமண வாழ்க்கைக்கு நான் போனேன் என்று சொன்னால், திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும், நான் அடிமையாய் போய்விடுவேன், என்னுடைய ஆளுமை முழுமையாக சிதைக்கப்படும் என்ற எண்ணம் அந்த பெண் பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகிட்ட இருக்கு. நீங்க வெளியில பார்க்கிற அந்த பொண்ணு உடல் அளவுல தயாராக இருக்கிறாள், அவளுக்கு பொருளாதாரத்துல சரியாக இருக்கிறாள், எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னர் சைல்டு பயப்படுது. அந்த இன்னர் சைல்டு இந்த ஆண்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் நான் அடிமைப்படுத்தப்பட்டு விடுவேன், என்னுடைய சுதந்திரம் முழுமையாக பறிபோய்விடும் அப்படின்னு அந்த குழந்தை பயப்படுறதுனால இந்த 25 வயசு பொண்ணு திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்றா. 10 வயசுல அப்பா அம்மா சண்டை போட்டதை பார்த்தவ, அப்பாவுடைய ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்தவ, அப்பாவுடைய அடக்குமுறையை பார்த்த அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளை தான் சொல்லுது, 25 வயசு இருக்கிற இந்த பொண்ணுட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாத, உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் உண்மையான உளவியல். அப்ப இன்றைக்கு குழந்தைகள் திருமணத்திற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு அல்லது ஒப்புதல் தருவதற்கு சுணக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்களே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய இளமை காலத்தில், உங்களுடைய இன்றைக்கு இளம் பருவத்தில் இருக்கிற குழந்தையாய் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள், அதுதான் பின்னாளில உங்களுக்கு பாதிப்பாக வருகிறது. இன்னைக்கு கோயிலாக போய் சாமியாரா பார்த்து என் பிள்ளைக்காக வேண்டிக்குங்க ஃபாதர், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு ஃபாதர் அப்படின்னு சொல்றதுல பெரிய அளவில் அர்த்தம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை நம்ம பல நேரங்களில் யோசிக்காதனால தான் ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு திரு குடும்ப விழாவை கொடுத்து நம்மை சிந்திக்க சொல்லுகிறது. அதுலேயும் பாருங்க, இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதை விட குடும்பமாய் ஜெபிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். குடும்பங்களுக்காக நம்மளாம் ஜெபிக்கிறோம், நாங்கள் குருக்கள்லாம் இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் குடும்பமாக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்றத முன்னிறுத்துறோம். ஏனென்றால் குடும்பம் தான் இந்த சமூகத்தின் எந்த ஒரு அமைப்பிலையுமே அடிப்படை அமைப்புனா அது குடும்பமாகத்தான் இருக்கும். இங்கே பங்கு எடுத்துக்கோங்களே, பங்குல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு எந்த பங்கு சாமியாருமே கனெக்ட் பண்ணுறது இல்லை. நீங்களே கேட்டு பாருங்க, சாமி உங்கள் பங்குல எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னாங்க. ஹவு மெனி ஃபேமிலிஸ் யூ ஹேவ் இன் யுவர் பேரிஷ் அப்படின்வாங்க. தனி நபர்கள் இருப்பதனால எந்த ஒரு பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. அது குடும்பமாக இருந்தால் தான் சஸ்டைனபிலிட்டி, அதனுடைய நீண்ட ஆயுள் கால தன்மை. ஒரு பங்குல ஒரு 1000 இன்னைக்கு பாருங்களேன், வெளிநாடுகள்லையும் சரி, இப்போ நகர்ப்புறங்களிலேயுமே சரி, எதற்காக குருக்கள் பங்கு தந்திர குடும்ப அட்டை ஏன் போட சொல்கிறோம்? ஒரு சில பேர் நினைப்பாங்க, குடும்ப அட்டை போட்டால் மாத சந்தா கிடைக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் கொடுக்குற 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாவில் யாருமே பெரிய மாளிகை கட்ட போகிறது இல்லை. எதற்காக நாங்கள் சொல்கிறோம் குடும்ப அட்டை போடுங்க, சந்தா கொடுங்க அப்படின்னா, உங்களை இந்த பங்கு என்கிற பெரும் குடும்பத்தோடு உங்களை சேர்த்து
அதுதான் இந்த சிறுதுளியாக இருக்கிற நீங்கள் இந்த பங்கு என்கிற பெருங்குடும்பத்தோடு சேர வேண்டும். குடும்பம் அப்படின்னு வந்தாதான் அந்த பங்கினுடைய அடிப்படை கட்டமைப்பு இன்னும் ஆழப்படும். அது ஆழப்படும். எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு முக்கியமில்லை, எத்தனை குடும்பங்கள் பங்கில் இருக்கிறது என்பதை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துவதனுடைய காரணம் குடும்பங்கள் தான் இந்த திருச்சபையை தாங்குகிறது. சொல்லப்போனால் திருச்சபை குடும்பங்களை தாங்குது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் குடும்பங்கள் திருச்சபையாய் தாங்குகிறது. இந்த குட்டி குடும்பங்கள், இந்த குட்டி திருச்சபைகள்லாம் சேர்ந்துதான் பங்கு திருச்சபையாக மாறுகிறது. இந்த பங்கு திருச்சபையெல்லாம் சேர்ந்துதான் மறைமாவட்ட திருச்சபையாக மாறுகிறது. அப்படியே போய் போய் அகில உலக திருச்சபையா மாறுகிற பொழுது இந்த ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையுமே அடிப்படையில் ஒரு குடும்பமாய் மாறி சிறு குடும்பத்திலிருந்து பெரும் குடும்பமாய் நாம் பெருக்கெடுத்து நிற்பதற்கு காரணமாக இருப்பது அடிப்படையில் குடும்பமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க திருச்சபையானது ஆண்டினுடைய இறுதி ஞாயிறை திருக்குடும்ப விழாவாக கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுப்பதாக நான் உணர்கிறேன். இப்போ நீங்க இயேசுடைய குடும்பத்திற்கு வாங்க. இதுவரை நான் சொன்னது எல்லாமே யதார்த்தத்துல நீங்கள் அறிந்தது, நான் அறிந்தது, அதை தொகுத்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இயேசுடைய குடும்பத்தை பாருங்களேன். கடவுளுடைய திட்டம் என்ன? ஆதாம் ஏவாள் அந்த தொடக்க காலத்தில் அவர்கள் ஒரு குடும்பமாக உருவாக்கத்தான் நினைக்கிறார், குடும்பமாகத்தான் உருவாக்கினார். ஏவாளுடைய சொல் பேச்சு கேட்காத தினத்தினால பாவம் உலகத்திற்குள் வருகிறது. அவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கணுன்ற அந்த ஒரு கடமையை பெறுகிறார்கள். அப்புறம் பெண் பேர்கால வேதனை எப்படியெல்லாம் இருக்க போகும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. என்னென்ன தீங்குகள்லாம் நேரிட போகிறது, எந்தெந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அந்த நேரங்களில் இறைவனுடைய உடனிருப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் கடவுள் தெளிவா சொல்றாரு. அவர்கள் வழி மாறி போகிற பொழுது அவர் பல வழிகளை முன்னெடுக்கிறார். என்னது, ஞானமுள்ள ஞானிகளை அனுப்புறாரு, இறைவாக்கினர்களை அனுப்புறாரு, அரசர்களை அனுப்புறாரு, எல்லாரையும் அனுப்பி அவர்களை கண்டிக்கிறார், அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனா மலாக்கி புத்தகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடையே உள்ள அந்த உரையாடலானது துண்டித்து போய் விடுகிறது. ஏன்னா இந்த 400 வருஷத்துல எந்த ஒரு இறைவாக்கினருமே வராத ஒரு காலமாய் ஒரு ட்ரை பீரியடா இருக்குது. ஒரு விதத்துல கடவுளுடைய கோபமாக அல்லது தன்னுடைய சிலது சொல்லுவா தெரியுமா, ஒரு அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆப்சன்ஸ் வில் மேக் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் லவ். உங்களுடைய அந்த ஆப்சன்ஸ், அந்த இல்லாத்தன்மை உங்களுடைய இருத்தலை அதிகமாக உணரச் செய்யும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தை. அப்போ 400 வருஷம் கடவுளுக்காக ஏங்கி இருக்கிற பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னது, மெசியா வருவார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மெசியாவை தரவுறதுக்காண்டியாவது கடவுள் நம்மளோட மீண்டுமாக உறவில் வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. 400 வருஷம் பேசாத அந்த நாட்கள்ல அந்த யூத மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன, மெசியா ஒருவர் வருவார் அப்படின்னா அந்த மெசியாவை அனுப்பணும்னு நினைக்கிற அந்த தருணத்திலேயாவது கடவுள் நம்மோடு பேசி விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா எங்க இருந்து வருவார்னு, வானத்திலிருந்து வருவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறார். அதற்கென்று ஒரு பெண் பிள்ளையை தயார் செய்கிறார், ஒரு குடும்ப தலைவியை தயார் செய்கிறார். அவரை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து முன்குறித்த ஒரு தாயாக அவரை அந்த இடத்துல முன்னிறுத்துகிறார். அவர்தான் நம்முடைய அன்பு அன்னை, பாசத்திற்குரிய தாய், இறை அன்னை மரியாள். அப்ப இந்த மனைவியை, இந்த பெண் பிள்ளையை சரியான விதத்தில் உபசரித்து இவரிடம் இருக்கிற அந்த இறைமையினால் பெறப்போகிற அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தகப்பன் வேண்டும் என்று கடவுள் நினைத்துத்தான் ஒரு தகப்பனாரை அந்த இடத்துல கொண்டு அந்த இடத்துல நிறுவி அவர்களை குடும்பமாய் உருவாக்குகிறார். கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வானத்திலிருந்து இறக்கி இருக்கலாமே, அப்படித்தானே யூதர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி செய்யலையே, அந்த குடும்பத்தை கட்டமைக்கிறார். அந்த குடும்பத்திற்குள் தன் மகனை இணைத்து அதை திருக்குடும்பமாய் அதை மாற்றுகிறார். இன்றைக்கு அன்பான இறைப்பிள்ளைகளை நிறைய உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது தான். இன்னைக்கு விவிலியத்தினுடைய பின்னணியை சொல்வதற்கு நான் இந்த திருக்குடும்ப விழா மறையுரையை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. யதார்த்த வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களில் எப்படி திருக்குடும்பம் உள்வருகிறதுன்னு பாருங்களேன். அப்போ இயேசுவிடம் இருந்த பல குணங்கள்ங்க, மன்னிக்கிற குணம் அவர் எங்க கத்துக்கிருப்பார் நினைக்கிறீங்க? சூசைப்பட்டது கத்துருக்கலாம். எப்படி ஃபாதர் நீங்க கேட்கலாம். மாதா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தனக்கு மனைவியாய் போகிற திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எனக்குரிய பெண் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே இவர் நினைச்சிருந்தாருன்னா கல்லால் எறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உச்சபட்ச தண்டனையை அவர் நீதிமன்றத்திற்கு முன்பாக, யூத சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாம மறைவாக விலக்கி விடலாம் என்று நினைத்தாரே.
அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணம், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம், தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், அல்லது அவர்களுடைய தவற்றை பெரிதுபடுத்தக்கூடாது என்கிற எண்ணம் இயேசுவிடம் இருந்ததை நாம் எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்க்கிற பொழுது பார்க்கிறோம். எல்லாரும் கொண்டு வந்து விபச்சாரத்தில் பிடிச்ச பொண்ணை நுப்பாட்டி வச்சு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களில் எவன் ஒருவன் யோக்கியனாக இருக்கிறானோ அவன் அதை முதலில் செய்யட்டும் என்று சொல்கிற பொழுது அத்தனை பேரும் நகன்று போய் விடுகிறார்கள். அந்த பெண் நினைத்தால், எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே யோக்கியன் இவர்தான், அவர்தான் இயேசு. அவர் கொடுக்கிற தண்டனை எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து விட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை நான் மாற்றி நல்வழியில் வாழ விரும்புகிறேன் அல்லது செய்வேன் என்ற உறுதிப்பாடோடு அவர் நிற்கிற பொழுது, அப்போதுதான் இயேசு கேட்கிறார், யாருமே இல்லையாமா உனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க? அப்பதான் சொல்றாரு, இதை விட கேடு எதுவும் நடைபெறாமல் இருக்கணும்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை பொத்துக்கோ, நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இது எங்க வந்திருக்கோம்? இது எங்க இருந்து கத்திருப்பாரு? சூசையப்பர் சொல்லியிருக்கலாம், உங்க அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சியா, அந்த நேரத்தில் எனக்கு வானதூதர் காட்சி கொடுத்தாங்க, நான் பெரும் குழப்பத்தில் இருந்தேன், சட்டம் எப்படி சொல்லுகிறது, ஒரு சாமானியனாக ஒரு இறை மனிதனாக நான் யோசிச்சு பார்த்தது, நான் எதுக்கு அந்த பொண்ணை கலங்கப்படுத்தணும்னு உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரம் தான்ப்பா எனக்கு வானதூதர் தோன்றி இப்பேற்பட்ட ஒரு மகிமையின் செய்தியை கொடுத்தாரு. நீ தெய்வ பிள்ளையா எனக்கு எங்களுக்கு அம்மாவுக்கு பிறக்க போற, அந்த தெய்வ குழந்தைக்கு வளர்க்கக்கூடிய தகப்பனா இருக்க போறேன் அப்படின்றத இயேசுவிடம் சொல்லி இருப்பார். அதை உள்வாங்கியதுனால்தான் என்னவோ அப்பேற்பட்ட இடத்திலும் கூட நானும் உன்னுடைய பெயரை களங்கப்படுத்தவில்லை, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நானும் யாரிடமும் சொல்லவில்லை, உன் வழியை நல்லபடியாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு உதாரணம். இது போன்று இயேசுவிடம் காணப்பட்ட எல்லா நற்குணங்களையும் அவர் கற்றுக்கொண்ட இடம், அது கடவுளுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த குடும்பத்தில் தான். இப்படித்தான் இயேசுடைய குடும்பம் திருக்குடும்பமாய் மாறியது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. கட்டாயம் மதிக்க வேண்டும், மதிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதே போல பிள்ளைகள் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்றதையும் பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல இந்த திருக்குடும்பம் இயேசுவை எப்படியெல்லாம் பாதுகாத்ததை யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது, ஏரோது வாள் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான், நீ இந்த பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னா உடனடியாக எகிப்துக்கு போ அப்படின்னோட தாயின் தகப்புன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து போறாங்க பாருங்களேன். ஏரோதுடைய வாள் உன் பிள்ளையை கொள்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது, அந்த பிள்ளையை காப்பாற்றணும், ஏதாவது செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். முழுமையான முயற்சி எடுத்து அந்த குழந்தையை ஏரோதுடைய வாளிலிருந்து தப்பிக்க செய்கிறார்கள் இந்த திருக்குடும்பத்து பெற்றோர்கள். இன்னைக்கு ஏரோதுடைய வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தவில்லை, ஏரோதுடைய வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தவில்லை. ஆனா என்ன துரத்துது அப்படின்றத நீங்கள் அருகில் இருந்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சோசியல் மீடியா, குறிப்பாக சொல்றாங்களே டிஜிட்டல் ஸ்கிரீன் அடிக்ஷன் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளையும் துரத்துகிறது. அந்த ஏரோதின் வாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஈஸி கோயிங் இன்னைக்கு மீடியா கையில் இருக்கிறதுனால குழந்தைகள் பெரிய அளவில் அறிவு தேடலில் ஈடுபடுவதில்லை, எல்லாமே எளிமையாக செஞ்சு முடிச்சிருன்னு நினைக்கிறாங்க. அந்த சோம்பேறித்தனம் என்கிற ஏரோதின் வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு இருக்கிறது. கண்டுகொள்ளா தன்மை, இன்னைக்கு உடன்பிறப்புகளோடு பிறக்கிறவர்கள், அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சியோடு பிறக்கிறவர்கள் பகை உணர்வோடு இருக்கிறார்கள் இல்லையா, அதுவும் ஒரு ஏரோதுடைய வாள். அதையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாத்தையுமே விரிச்சு உங்க பிள்ளை முன்னாடி வச்சிருச்சு, காமத்தையும் விரித்து வைத்திருக்கிறது, காசு பணத்தை விரிச்சு வச்சிருக்கிறது, எல்லாமே கண்ணு முன்னாடி நிற்கிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு அவங்க கண் முன்பாக இருக்கிற சாய்ஸஸ், வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் என்கிற அந்த ஏரோதுடைய வாளும் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகமானது ஒரு மாயையான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்ன? கடவுள் தேவையில்லை என்பதை. கடவுள் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன, நான் உழைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் வளர்கிறேன் என்கிற ஒரு விதமான தப்பறையான தத்துவத்தை விதைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளிடம். அதுவும் ஒரு ஏரோதுடைய வாள். ஆண்டவரை அறிமுகம் செய்யுங்கள், திருச்சபையை சொல்லிக் கொடுங்கள், அருட்சாதனத்தை சொல்லிக் கொடுங்கள், வாழ்க்கையினுடைய
மகத்துவத்தை உணர்வதற்கான ஒவ்வொரு சத்திய வாக்கையும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது இத்தனை ஏரோதினுடைய வாள்களிலும் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். குறிப்பாக நான் தொடக்கத்தில் முதல்ல சொன்னதுதான், இன்னைக்கு ஃபாதர் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியாது ஃபாதர், ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்வது மிக அதிகமாய் இன்றைக்கு இந்த சமூகத்தை வயது வரம்பு இல்லாமல் பாதிக்கக்கூடியது அந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய மீடியா ஸ்க்ரீன் அடிக்ஷன். அந்த ஃபோனில் அடிமையாகி கிடக்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற ஏரோதுடைய மிகப்பெரிய வாள். ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா பல பல காரியங்களை கொஞ்சம் நம்ம கொல்ல முடியும். கல் எடுத்து எரிஞ்சு ஒருத்தனை கொல்லலாம், கத்தி விட்டு எரிஞ்சு கொல்லலாம், போகும்போது காலை பிடிச்சி இழுத்து விட்டு மண்டை கீழே முட்டை விட்டு சாகடிக்கலாம். ஆனால் எது கொடூரமானது அப்படின்னா, இன்றைக்கு சாத்தான் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை உடைப்பதற்கு, இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை சிதைத்து வருங்கால திருச்சபை இல்லாமல் பண்ணுவதற்கு சாத்தான் எடுத்திருக்கிற அழகை எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாகத்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் பிள்ளைங்களை, குழந்தைகளை, இளைஞர்களை அந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து பக்குவமாய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி ஃபாதர் அப்படின்னா, உங்கள் பிள்ளை ஏன் அதிகமாக ஃபோனை பார்க்குது, அந்த ஃபோனில் என்ன பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கான மாற்று வழியை உங்களால் என்ன செய்ய முடியும், கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு குடும்ப ஜெபம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் மிக மிக முக்கியமான ஒன்று. அவருடைய முகத்தை கண்டவுடனேயே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, உள்ளுக்குள் இருக்கிற உள்ளத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது என்பதை அகத்தை வைத்து காணக்கூடிய, அகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் வருகிற பொழுது இது போன்ற ஏரோதினுடைய வாளில் இருந்து உங்களை பிள்ளைகளை தப்பி பிழைக்க செய்ய முடியும். அதற்கு உங்கள் குடும்பம் கோவிலாக வேண்டும். அதற்கு நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்கள் பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும். அதற்கு நம்முடைய கத்தோலிக்க குடும்பமே அடிப்படை திருச்சபையாக மாற வேண்டும் என்கிற ஆழமான உணர்வு பூர்வமான என்னுடைய மறைவுரை பகிர்வோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை நம்முடைய ஆராதனை அலைவரிசையில் பயணிக்கக்கூடிய அனைத்து குருக்கள் சார்பாக, நம்முடைய பணியாளர்கள் சார்பாக இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இயேசு ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் இந்த திருக்குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக, அருளால் நிரப்புவாராக. ஆமேன்.